ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய திருவடியை ஆசிரியித்திருந்த ஒரு வைஷ்ணவன் பட்டுனி எழுந்து கொண்டு, என்னுடைய ஆச்சாரியன் அத்தகைய பெருமை உடையவர், அவர் இங்கு வந்தால் மழை பொழியும் அப்படின்னு சொன்னாராம். ஆச்சாரியனிடத்தில் உள்ள ஒரு பக்தி. உடனே அரசன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆழ்வாரை எழுந்துடச் செய்யும்படியான ஏற்பாடுகளை செய்து அந்த கண்டம் என்னும் கடிநகர் வந்து சேர்ந்ததும் மழையாவது மழை கொட்டி கங்கை பெருக்கெடுத்து ஓடி அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானே மங்களாசாசனம் செய்தார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை, கர்ண பரம்பரையான ஒரு சரித்திரத்தை சொன்னார். வடதேசிய திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றார் இந்த ஒரே திவ்ய தேசத்திலே பெரியாழ்வார். வடதிசை மதுரை சாணக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை பதறி இடவகையுடைய எம் புருஷோத்தமன் இருக்கை. இதுல மதுரை சாலக்கிராமம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தி, பதரி இது எல்லாவற்றையும் சேர்த்து, ஆனால் கண்டம் என்னும் கடிநகர்ல மங்களாசாசனம் பண்ணும் பொழுது மகாட்சேத்திரங்களான இவைகளை வைப்புத்தலமாக பாடுகிறார் திருமங்கையாழ்வாரை போல. ஒரு திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது திருமங்கையாழ்வாருக்கு வேற ஒரு திவ்யதேசம் நினைவு வரும். அந்த பெருமானு இந்த பெருமானு ஒக்க இருக்காரே அப்படின்னு தோணும். அப்போ அந்த திவ்யதேசத்தை இங்க கண்டேனே என்று பாடுவது அவர் வழக்கம். அப்படி வைத்த சில தலங்கள் உண்டு இல்லையோ அதுபோல அப்ப கண்டம் என்னும் கடிநகரில் உள்ள எம்பெருமான பார்க்கும் பொழுதே வடதேசத்தில் உள்ள இவ்வளவு திவ்ய தேசங்களையும் சேர்த்து அந்த எம்பெருமான இங்க காணுகிறேன் அப்படின்றதுல இருந்து இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு தனி பிராதானியம் காண்பிச்சிருக்கிறார் பெரியாழ்வார் என்று தெரிகிறது. கங்கையை பூமிக்கு அழைக்கும் பொழுது மிக ஆடம்பரத்தோட கங்கை வராள். இன்றும் கங்கை மகாப்பிரவாகம் எடுத்து ஓடுகிறாள். கங்கை வருகிற அழகே தனி, அடக்க முடியாது கங்கைய. அதனால இங்கெல்லாம் எப்படி ஒரு பாலம் ஆற்றில நெட்டு பாலங்கள் போடுறார்களோ பில்டிங் கட்டி, அதுபோல கங்கையில கட்ட முடியாதால்தானே ஜூலா போடுறா, ஊஞ்சல். ஹரித்வார்லயும் பார்த்தோம், இல்ல கல்கத்தாவிலேயே பார்த்தா கூட கால்கள் நெட்டு தூண்கள் நெட்டு பாலம் போடுறதில்லை. இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஒரு ஊஞ்சலாக போட்டு ரயில் உள்பட அதுல ஓடும். அப்போ ரயில் கூட அந்த ஜூலாவில ஓடிவிடும். ஆனால் கங்கையில நெட்டு விட்டால் கங்கை பிடுங்கி எரிஞ்சு விடுவாள். அப்படின்னு கங்கைக்கு அவ்வளவு பெரிய பிரவாகம், அவ்வளவு பெரிய வேகம் கங்கைக்கு இன்னைக்கே நாம் பார்க்கிறோம். கங்கையினுடைய பிரவாகம் தாங்க முடியாதபடி சிவபெருமான அந்த கங்கையை தலையில அடக்கி கொஞ்சம் அடக்கி விட்டார் அப்படின்னும் புராணம் சொல்றார். நம்முடைய வேகத்தை அடக்கி விட்டார் அப்படின்னும் புராணம் சொல்லுகிறார். அதனால சிவபெருமானுக்கு கங்காதரன் அப்படின்னு ஒரு பெயர். கங்கையினுடைய வேகத்தை இங்க ஆழ்வார் சொல்றார். தடவரையதிர தரணி விண்டு இடிய தலை பற்றி கரை மரம் சாடி கடலினை கலந்த கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. கங்கை வர்ற வேகத்தை அப்படியே நமக்கு காட்டுறார். தடவரைய அதிர மலையில் தானே புகுந்துவதா இமயமலை, இரண்டு பக்கத்திலையும் தடமா இருக்கு கங்கைக்கு. கங்கை வர்ற சப்தத்துல அவைகள் அதிர்வதான். கங்கை வர்ற ஓசையில நேர கண்டவர்களுக்கு இது புரியும். அந்த பிரதேசங்களை சஞ்சரிக்கிறவர்களுக்கு அந்த கங்கை சில சமயம் ஒரு குழந்தைய போல கலகலன்னு சரணத்துல நூபுரம் போட்டு வர்றது போல சப்தமும், இடி முழக்கம் போல சப்தமும், சில இடங்கள்ல திடீர்னு பெரிய பிரவாகமும், சில இடங்கள்ல சிறு தாரையும், சில இடங்கள்ல தேங்கி இருந்து மலை மேல துள்ளி குதிக்கிறதும், இந்த காட்சிகள் தான் அந்த பார்க்கிறவர்களுக்கு தெரியும். பெரியாழ்வார் பார்த்து தடவரைய அதிர தரணி விண்டு இடிய, இரண்டு பக்கத்திலே உள்ள தரணி விண்டு இடியே அப்படிங்கிறார். அதுவும் இன்றைக்கு நடக்கிறது. யாத்திரை போகிறவர்கள் குறிப்பிட்ட நேரத்துல பதிரி பழுதுவாள் என்றோ பதிரிலிருந்து திரும்பி வந்துடுவாள் என்றோ சொல்ல முடியாது. எந்த சமயத்திலும் மலையை இடிந்து விடும். அதுக்கு பிறகு யாத்திரை நின்றுடும். எங்க வேணாலும் நின்றுடும், எங்க வேணாலும் இடிந்து விடும் இமயமலை. அந்த இடிந்து விழுந்த பிறகு அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டுதான் மேல யாத்திரை தொடங்க முடியாது. இன்றும் இருக்கு இல்லையா? தரணி விண்டு இடிய தலை பற்றி கரை மரஞ்சாடி கடலினை கலந்த கருத்திழி மிகவும் வேகத்தோடு ஒரு ஓடுகின்ற கங்கை கரையில் உள்ள மரங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி இழுத்து அதனுடைய தலையை பிடிச்சி கடற்கரை இழுத்து சமுதிரத்தை கொண்டு சேர்க்கிறாள். அப்படி ஓடுகின்ற கங்கையினுடைய வேகத்தை நமக்கு அப்படியே எடுத்து காட்டுறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல. அத்தகைய கங்கை எங்கு வந்து குறிச்சு ஓடுகிறாளோ அத்தகைய அழகுடையதான கண்டம் என்னும் கடிநகரே என்கிறார். கொதின் ஊபுரமஞ்சீர கருணானந்த கலஸ்வனா கொதித ஆளோட கல்லோட கம்பீர நினதாததா கொதித் கம்பீர கமனா கொதின் மந்தகதியை ததா கொதித் கேலிகலாலோலா
क्वचित् कूदन कौतुका मणिप्रवाल सङ्कीर्णा वनपुष्प विराजिता नाना மிருக கணாபீதா நானா பட்சி சமாகுலா. அப்படி ஓடி வருகிற கங்கா தீரத்துல பரத்வாஜர் என்கின்ற மகரிஷி ஆங்காங்கு பிரயாகைகளிலே தபசு பண்ணி கொண்டே இந்த தேவ பிரயாகைக்கு வந்து சேருகிறார். பல மகரிஷிகள் இங்கு தபசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பரத்வாஜர் அங்கு ஹிமாச்சலத்துல தபசு பண்ணக்கூடிய முனிவர்கள் எல்லாரையும் அனுப்பித்து திருவயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராமபிரான் இடத்துல ஒரு செய்தி சொல்லிட்டு வரும்படியாக அனுப்புறார். பரத்வாஜாசிரமத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் புறப்படுறார்கள், அயோத்திக்கு வந்து சேர்கிறார்கள். பிரம்மண்ய தேவனா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த மகர்ஷிகள் எல்லாரையும் வரவேற்று பூஜிக்கிறான். அப்ரவீம் மதுரம் வாக்கியம் பத்தாஞ்சலி பூட்டோன்று கைகளை குவித்து வினயத்தோடு கூட அத்தகைய பிரம்மரிஷிகளை கண்டு வரவேற்கிறார் ராமபிரான். ஸ்வாகதம் ஓ முனிஸ்ரேஷ்டா லோகக்ஷேம பராயணா பவதாம் தரிசனாதேவ பாவிதோஸ்மி ந சம்சயः. முனிசேஷ்டர்களே, தங்களுக்கு சுவாகதம். தாங்கள் லோகக்ஷேமமே லட்சியமாக எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தரிசனத்தினாலே என்னுடைய அவதாரம் கிருதார்த்தமாயிற்று. என்னுடைய பிதர்களெல்லாம் திருப்தி அடைந்தார்கள். என்னுடைய குலதெய்வம் பூஜிக்கப்பட்டது. கர்த்தவியம் கிம்மயா தாஸ்யம். தங்களுக்கு நான் என்ன தொண்டு செய்ய வேணும்? நான் தங்களுக்கு லோக பூஜ்யர்களான உங்களுக்கு நான் தாசன் என்று ஸ்ரீராமபிரான் சொல்றார். மகரிஷிகளுக்கு இவர் பகவான்னு தெரியும். ஆனால் ஒரு அரசன் ஒரு மனுஷன் என்கின்ற ரீதியில் தானே ராமபிரான் யாரிடத்திலையும் பழகுவர். அத்தகைய ராமபிரான பார்த்து முனிவர்கள் சொல்றார்கள், மகாவீர மகாராஜ மங்களானி பவந்து தே பிரகிருஷ்டாஸ்மோ வஜம் சர்வே தே வசதாமிருதம். நீ மகாவீரம் மகாராஜன், உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். நாங்கள்லாம் ஹிமயமலையிலே வாசம் பண்ணக்கூடிய வைகானச மகர்ஷிகள். வைகானசம்ங்கிறது பொதுவாக ஒரு பிரிவு. ஆகமத்திலேயே திருவாராதனம் பண்றோம் இல்லையா? திருவாராதனத்துல வைகானசம்ங்கிற ஒரு ஆகமம், அதை சார்ந்த மகர்ஷிகள் அவர்கள். தங்களை தரிசனம் பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய தரிசனத்தினாலே கிருதார்த்தமாயிட்டதாகவும் பிதற்கெல்லாம் கரையேறிட்டதாகவும் இல்லற தர்மம் நிறைவேறியதாகவும் சொல்லுகிறீர்கள். உங்களை யாரும் எங்களுக்கு தெரியும். ஏனால் திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா என்று திவ்ய ஜானத்தினால உங்களை பார்க்கிறதுனாலே சீதா லக்ஷ்மி பவான் விஷ்ணு சேஷோ லக்ஷ்மண உச்சதே லோகானாம் அபயம் தத்தம் ராவணோ நிகதோ விதி. சாட்சாத் லட்சுமியே சீதாதேவி, சிவன் நாராயணனே தாங்கள், ஆதிசேஷனே லட்சுமணன். நீங்கள் ராவணனாலே பீடிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு அபயம் கொடுப்பதற்காக நீங்கள் அவதாரம் பண்ணினீர்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக 14 வருஷ வனவாசம் பண்ணினீர்கள். ராவணனை அபகரித்து செல்லப்பட்ட தேவியை மீட்டு கொண்டு இப்போது திருவயோத்தியில வந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு வியாஜம். சங்கல்ப மாத்திரத்தினால ராவணனை நீங்க ஒழிக்க முடியாதா? லோகத்துல மகத்தான சரித்திரத்தை ஸ்தாபிக்கணும் என்று உங்களுடைய திருவிளையாடல் இது. ஆனால் இதுல என்ன லாபம் என்றால், ததா தட்சிண தேசேஷு சீதான்வேஷண காரணாத் லங்கா பர்யந்த கமனம் பூர்வமேவ கிருதம் தயாயா. அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இலங்கை வரையிலும் தட்சிண தேசங்களிலே உம்முடைய திருவடி பட்டுடுத்து. திரும்பி வரும்போது வேணா புஷ்ப விமானத்துல வந்தாரே தவிர போகும்போது கால்நடையாகவே போனதுனாலே உம்முடைய திருவடி தட்சிண தேசங்களிலே எங்கேயும் பட்டுடுத்து. ஆனால் அயோத்திக்கு வடபுறமான பிரதேசங்களிலே இன்று வரையிலும் நீங்கள் வராததுனால அவைகளெல்லாம் உம்முடைய திருவடி படாம இருக்கிறது. அதனால தங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை, அத்ய திக்விஜயம் வியாஜாதி கமனம் கிரியதாம் புனஜாகா. ஹிமாலய பர்யந்தம் திக்விஜயம் புறப்படுவதாக ஒரு வியாஜம் வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசங்களிலும் உம்முடைய திருவடி பட்டதானால் நாங்கள் தன்யமாக ஆவோம் என்று பரத்வாஜர் தெரிவித்தார் என்று அந்த முனிவர்கள் விண்ணப்பித்தார்கள். உடனே பகவான், அங்கீகிருதம் மயா பத்ரமிதம் விஜாபனம் முனேஹே. முனிவர் செய்ததை நான் ஏற்றுக்கிறேன். அத்தகைய திக்விஜயம் பண்ண தகுதி எனக்கு உண்டு. எதனாலே நான் யுஷ்மாகம் மங்களா சாசனே நகி. நீங்கள் அப்படி ஒரு மங்களா சாசனம் செய்தீர்கள், ஆனால் அது நிச்சயம் நடக்கும். சர்வத்திர விஜயம் பெறுவேன் என்று சொல்லி சீக்கிரமே பரத்வாஜரை வந்து சேவிப்பேன் என்று அனுப்பித்தாராம். மகர்ஷிகள்லாம் சந்தோஷமாக தேவ பிரஜாதை வந்து பரத்வாஜரிடத்துல பெருமாள் வருவதாக சொன்னார் என்று தெரிவித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரமே ஸ்ரீ ராகவன் சுபமான முகூர்த்தத்துல யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை முதலியதான சதுரங்க சேனைகளோடு புறப்பட்டு அயோத்திக்கு வடக்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு நாடுகளையும் திக்விஜயம் செய்து கொண்டு இமயமலைக்கு வந்து சேருகிறார்.